அமெரிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தமிழ்நாடு காத்திருக்கிறது. சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் பங்களிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாடும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. சென்னையில் 2 செமிகண்டக்டர் ஆலைகள் உள்பட 900 கோடி முதலீட்டிற்காக 6 தொழில் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். 4100 பேருக்கு முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்து. திருச்சி திருவெரும்பூரில் உள்ள NITயில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தொடரும் மாணவர்கள் போராட்டம். விடுதியின் 3 காப்பாளர்களை மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை நிறைவேற்ற மாணவர்கள் வலியுறுத்தல். NIT விடுதி வார்டன் மீது புகார் கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் திருச்சி ஆட்சியர் விளக்கம். ஸ்டூடெண்ட்ஸோடைய இது அந்த வார்டன் அந்த கேர்ள் மேல தப்பு இருக்கிறதா சொன்னாங்க. அந்த வார்டன் சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த வார்டன் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட ரோல் காவல்துறை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்போ வார்டன் மேலேயே நடவடிக்கை எடுக்கணும்ட்டு அவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நிச்சயமா எடுப்போம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானம் தாமதமாக பாஜக அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையே காரணம். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் திமுக MP கனிமொழி சோமு விமர்சனம். மதுரை எய்ம்ஸ் கூட அனௌன்ஸ் பண்ண மத்த எல்லா காலேஜும் கட்டி முடிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்கை முடிச்சு கிட்டத்தட்ட பேட்சஸே பாஸ் அவுட் ஆக போற நிலைமையில தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த அநீதி ஏன்? இதுல தெல்ல தெளிவா அரசியல் நோக்கத்தோட தான் பண்றாங்கன்றது தெல்ல தெளிவா தெரியுது. ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை தீவுத்திடல் சுற்றியுள்ள சாலைகளில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம். சென்னை திருமுல்லைவாயிலில் காலணிகள் பள்ளி பைகள் விற்கும் கடையில் தீ விபத்து. அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்த வீரர்கள். படப்பிடிப்பின் போது பாலியல் தொல்லை கொடுத்ததாக நடிகர் ஜெயசூர்யா மீது மேலும் ஒரு நடிகை புகார். திருவனந்தபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. உத்தரப்பிரதேசத்தின் பஹ்ரைச்சில் 8 பேரை கொன்ற ஓநாய்களில் 4 பிடிபட்டன. மேலும் 2 ஓநாய்களை தேடி வரும் வனத்துறை. சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய பக்தர்களிடம் தீட்சிதர்கள் பணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு. தட்டி கேட்டபோது திட்டியதாக காவல் நிலையத்தில் பெண் புகார். பாலியல் வழக்கில் நடிகரும் MLA-வுமான முகேஷை கைது செய்ய எர்ணாகுளம் நீதிமன்றம் தடை. முதலமைச்சர் பினராயி விஜயனை முகேஷ் சந்தித்த நிலையில் அவருக்கு கட்சி ஆதரவு தெரிவித்ததாக தகவல். தன் மீது பாலியல் புகார் கூறிய ஸ்ரீரெட்டி யார் என்றே தெரியாது என நடிகர் விஷால் பேட்டி. ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஈஸியா யார் மேல என் மேல கூட யாரு வேணாலும் குற்றம் சாட்டலாம். பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்னு. ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது நாவடக்கம் தேவை என ஸ்ரீரெட்டி சமூக வலைதளத்தில் பதிலடி. சென்னையில் பெண் மருத்துவருக்கு இன்ஸ்டாகிராமில் ஆபாச புகைப்படங்கள். கல்லூரியில் உடன் படித்த மருத்துவர் கைது. மதுரை மாவட்ட திமுக செயலாளர் வீடு முன்பாக தீக்குளித்து திமுக நிர்வாகி மரணம். மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்த சோகம். திருச்சி திருவெரும்பூரில்
உள்ள என்ஐடியில் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அங்கு சக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். தற்போது அந்த போராட்டமானது வாபஸ் பெற்றிருக்கக்கூடியது. திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து இந்த போராட்டமானது தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருச்சி என்ஐடியில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தற்போது போராட்டம் நடைபெற்று வந்தது. அந்த போராட்டமானது தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஆடைகளை ஒழுங்காக அணிந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என விடுதி காப்பாளர் கூறியது குற்றச்சாட்டு எழுந்தது. பாலியல் தொந்தரவு குறித்து புகார் அளிக்க சென்றபோது விடுதி காப்பாளர் சமிதா பேகம் கூறியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமிதா பேகம் உள்ளிட்ட 3 விடுதி வார்டன்களை நீக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். திருச்சி என்ஐடியில் மாணவர்கள் போராட்டமானது தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. திருச்சி என்ஐடியில் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். தற்போது அந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருச்சி திருவெரும்பூரில் உள்ள என்ஐடியில் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அங்கு சக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். தற்போது காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. மற்றொரு முக்கிய செய்தி, மலையாள நடிகர் ஜெயசூர்யா மீது மற்றொரு பாலியல் வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். வணக்கம் முகிலன், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். தற்போது மலையாள நடிகர் ஜெயசூர்யா மீது மேலும் ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதியப்பட்டிருக்கிறது. இதில் மேலும் ஒரு நடிகை முன்வந்து 2013ஆம் ஆண்டு ஜெயசூர்யா தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக அளித்த புகாரின் பேரில் தற்போது அவர் மீது 3 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக தொடுபுழா காவல் நிலையத்தில் திருவனந்தபுரம் காவல்துறையினர் இந்த எஃப்ஐஆரை பதிவு செய்து தற்போது தொடுபுழாவிற்கு மாற்றியுள்ளனர். இது மிக முக்கியமாக இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரி இந்த புகாரை இந்த எஃப்ஐஆரை விசாரிப்பார் என்று தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. நேற்றுதான் ஜெயசூர்யா மீது ஒரு எஃப்ஐஆர் ஆனது பதியப்பட்டது. அதில் அந்த எஃப்ஐஆர் பதியப்பட்ட அதே பிரிவுகளை பயன்படுத்தி தற்போது 2வது எஃப்ஐஆரும் பதியப்பட்டிருக்கிறது. இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே இதே போல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் முகேஷ் நீதிமன்றத்தில் சென்று ஒரு ரிப்ளை வாங்கியிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முகேஷும் அதே போல நீதிமன்றத்தை நாடி தன்னை கைது செய்வதை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப் போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி முகிலன்.